ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பேசிய காரியங்களை பார்த்தால் அவர் ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து அதிகம் பேசினதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த சுவிசேஷத்திலிருந்து அவருடைய ராஜ்யம் என்றால் என்ன அதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம், அல்லது ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மத்தேயு 18வது அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோட கூட தியானிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். மத்தேயு 18வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சீஷர் கேட்குறாங்க இயேசுக்கிட்ட பரலோக ராஜ்யத்தில் யார் பெரிய ஆளாக இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் இல்லைப்பா இப்படி எப்படி இருந்தால் அவன் பெரிய ஆளாக இருப்பான், இந்த ஊரில் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் அது கொடுக்காம, டக்குன்னு அங்கேருந்து ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் நடுவில் நிறுத்தி, அப்படின்னா எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சின்ன பிள்ளை நிறுத்திட்டு, மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோகத்தில் பெரியவனா இல்லை என்ட்ரே ஆக முடியாது அப்படிங்கிறார். என்னால் அப்படி தான் இருக்குல்ல. 3ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ரொம்ப ஸ்ட்ராங்காக உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். நம்ம ஆள் கேட்டது என்ன கேட்டாங்க? பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் பிரதர், அதெல்லாம் மேட்ரு இல்லை, இப்போ அங்கே யார் பெரிய ஆளுன்னு சொல்லுங்கள். பெரிய ஆள் ஆரோக்கு என்ன பண்ணோம்? பேசிக்காக அவங்க மனசில் என்னென்னா, ராஜ்யத்துக்குள்ளே போகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, அது ஈஸியாக போயிடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் ராஜ்யத்தில் பெரிய ஆள் ஆகணும், அதான் முக்கியம். அதாவது இயேசு சீஷராக இருக்கிறோம், இப்போ ராஜ்யத்துக்குள்ளே இருப்போம். ஆனால் அங்கே இப்போ நான் உள்துறை மந்திரியா இல்லை ஃபினான்ஸ் மந்திரியா, எப்படி நம்ம அசிஸ்டன்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டராக யார் யார்றது, இல்லை டெப்டி பிரைம் மினிஸ்டராக யார் மாறுறது, இப்போ அதுதான் பிரச்சனை. பெரியவனாக யார் இருக்கிறதுன்னு சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அடுத்து யார் இருப்பா. ஆனால் அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, இவருக்கு பெரிய ஆள் ஆகிறத பற்றி இவங்க பேசுனா, அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, முதல்ல உள்ளே வாரதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்களேன். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளேயே வரமாட்ட. சரி ரைட்டு, உள்ளே வந்துட்டா அடுத்து அப்படி மனம் திரும்பி உள்ளே வந்துட்டேன்னா, இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே வர்றதுக்கு மனம் திரும்பணும், உள்ளே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் தாழ்மையாக இருக்கிறவ தான் பெரியாளாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது ஏன் இந்த பின்னணி அப்படின்னா, இந்த சீஷர்கள் அடிக்கடி பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருந்துச்சு. மார்க் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம், யார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி. அதே இதை நீங்கள் லூக்கா 9:47 பார்த்தீங்கன்னா இதே பின்னணி, அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல, நம்ம யோவானும் யாக்கோபும் அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு வருவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா யார் பெரிய லெஃப்ட் யார் ரைட் யார், இதே டிஸ்கஷன் ஆகிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் டக்குன்னு சொல்கிறாரு, பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் சொல்ல சின்ன பிள்ளை கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஏன் அங்கே சின்ன பிள்ளை கொண்டு வந்து நிறுத்துறாரு? அப்போது நல்லா கவனிங்க, இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட ஒன்று டிபெண்ட், தே ஆர் ஆல் டிபெண்ட். எப்படி இருப்பாங்க? எப்போதுமே அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே நடப்பாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா, அவர் கையை பிடிச்சிட்டே நடக்கிறதுக்குடைய அடித்தளம் என்னென்னா, எனக்கு வழி தெரியாது அப்படின்னா எனக்கு ரொம்ப தெரியாதுங்கிற அர்த்தம். அதனால் உண்மை சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அவங்க அந்த சின்ன பிள்ளைங்க பாருங்கள், நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க பேசிக்காக செய்கிறதுக்கு ஏதும் இல்லாதவர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒரு மனுஷன் எப்போ பெரியவனாக இருப்பான் அப்படின்னா, முதல்ல அவனுக்கு என்னென்னா, ஐ எம் நத்திங், அதாவது என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. இயேசு சொல்லும் பொழுது, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. என்னுடைய அடுத்த சுவாசமும் இல்லை என்னுடைய அடுத்த இருதய துடிப்பும் யார் கையில் இருக்குதுன்னா தேவன் கையில் தான் இருக்குது. அப்போ அவரை மீறி நான் என்ன செஞ்சுருவேன், நான் என்ன செஞ்சு உள்ளே வருவேன்னா, நான் என்ன செஞ்சாலும் செய்கிறதே அவர் கிருபையில் தான் செய்கிறேன். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 153 மீனை பிடிச்சி அங்கே வச்சுருக்கிறாங்க, இங்கே மீனை பொறிச்சிட்டு இருக்கிறாரு. உங்கள் மீனே கொஞ்சம் எடுத்து கொண்டது போட, இப்போ யார் மீனுன்னு தெரியுமா அப்படின்னா, இங்கே பொறிச்சிட்டு இருக்கிறது அவர் மீன் தான், அங்கே எடுத்துகிட்டு வர்றது அவர் மீன் தான். ஏன்னா அந்த மீனையும் அவர் சொல்ல போய் தான் கிடச்சிது. அப்போது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே தேவனுடைய கிருபையினால தானே தவிர, அப்போ இங்கே நானோ நீங்களோ காம்படிஷனில் முந்தவே முடியாது. நான் நிற்கிறதும் கிருபை, நீங்கள் நிற்கிறதும் கிருபை. இங்கே நம்ம ரெண்டில் யாருமே பெரிய ஆள் இல்லை. அப்போ என்ன வரணும்னா, தேவனால் அன்றி என்னால் ஒன்றுமே செய்ய இயலாதுங்கிற தாழ்மையான எண்ணம் வரணும். ரெண்டாவது, டீச்சபிள் ஸ்பிரிட். அதாவது இந்த சின்ன பிள்ளைங்களை மட்டும் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஏன் பெரியவங்களால் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்? முதியோர் கல்வியை விட்டுருங்க. ஏன்னா முதியோர் கல்வி வயசாக அவங்களும் குழந்தைகள் ஆயிடுவாங்க, அது வேறு விஷயம். சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களே, சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் ஒரு 35 வயசுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது தானே? ஏன்? அறிவு மழுங்கிருங்கிறதுனாலயா?
அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியுமா, ஒரு 35 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கே ஒருத்தனை அனுப்பாமல் 35 வயசில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பாருங்கள், அவன் டீச்சருக்கு பாடம் எடுப்பானே தவிர பாடம் எடுக்கிற டீச்சர் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு என்ன, அது என்ன இவங்க சொல்லி நான் கேட்குறது, எனக்கு தெரியாதா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். டீச்சபிள் ஸ்பிரிட் குழந்தையாக இருக்கும் பொழுது அதிகமாக இருக்கிறதுனாலையும், கற்றுக்கொள்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த நேரத்தில் அவங்கள கற்றுக்கொள்ள பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம். அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போனாலும் எனக்கு ஒன்றும் ரொம்ப தெரியாது, இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்கிறது, இன்னும் நான் என்னை சார்ந்து அல்ல, தேவனையும் தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தையும் அந்த ஐக்கியத்தையும் சார்ந்து தான் நான் நிற்கிறேன். அவரும் அவர் வார்த்தையும் வல்லமையும் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஐக்கியம்தான் என்னை பலப்படுத்துகிறதுங்கிற உணர்வும் நமக்கு இருக்கணும். வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் 18வது அதிகாரத்தில் கடைசி சில வசனத்தில் பார்க்கும் பொழுது அப்போலோங்கிற மனுஷனை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அவன் யூதன், மார்க்கத்தை நல்லா கற்று தேர்ந்தவன், வெரி குட் எலக்வன்ட் ஸ்பீக்கர். அவன் பேசுனா அவங்களோட எதிர்த்து நிற்கிறதுக்கு யாருமே இல்லை, அந்த அளவுக்கு பேசக்கூடிய திறமையான ஆள். இன்னும் சொல்லப்போனால் வேதத்தை முறைப்படி கற்றுக்கொண்டவனுங்கிறத பார்க்கலாம். எபேசு பட்டணத்துக்கு வந்துட்டு அலெக்சாந்திராவிலேருந்து எபேசு பட்டணம் வரைக்கும் வந்தாச்சு. ஊழியம் செம்ம பெருசு. இங்கே வந்து பிரசங்கம் பண்ண எல்லாரும் ஆண் வாய்ப்பழுது பார்க்கக்கூடிய அளவுக்கு கமாண்டபிள் ஸ்பீச்சு. இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சர்ச்சில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க அக்கில்லா பிரிஸ்கில்லா, அவங்க பிலிவர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அவனை தனியாக கூட்டு போயிட்டு, இங்கே பாரு மிஸ்டர் அப்பல்லோ, நீ நல்லா பிரசங்கம் பண்ணுற, ஆனால் நீ இயேசுங்கிற நபரை பற்றி பிரசங்கம் பண்ணுறியே தவிர, யோவான் தன்னுடைய ஞானஸ்நானத்தை பண்ணி பிரசங்கம் பண்ணுறியே தவிர, அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் நடந்தது. இந்த இயேசு மேசியாவே மாறிட்டாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கப்பட்டாச்சு, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் விளக்கி சொன்ன உடனே, அது எப்படி நீ எப்படி சொல்லலாம், கான்கிரிகேஷனில் இருக்கிற நீ பெரிய ஆளா, எலக்கோண்டா பேசுகிற நான் பெரிய ஆளான்னு கேட்காம அப்போல்லோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதே அதிகாரத்தினோட முடிவு எப்படி சொல்லுதுன்னா, இயேசுவை பிரசங்கம் பண்ண அப்போல்லோ இயேசு மேசியான பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்த அதிகாரம் சொல்லுது, எபேசு பட்டணத்துக்கு போனவன் இப்போ எபேசு பட்டணத்தில் லெட்டர் வாங்கிட்டு போய் அக்காயா கொரிந்து பட்டணத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. கொரிந்தில் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா கொஞ்ச நாள் கழித்து பவுலே சொல்கிறாரு, நான் விதைச்சேன், நம்ம அப்போல்லோ தான் தண்ணி ஊற்றினாரு. இன்னும் சொல்லப்போனால் கொரிந்து சர்ச்சே என்ன ஆயிட்டுன்னா, ஒரு கூட்டம் பவுல், ஒரு கூட்டம் அப்போல்லோ. எந்த அப்போல்லோ? இந்த அப்போல்லோ அப்படி மாறிடுச்சு. இன்னும் பின்னால் பவுல் சொல்லும் பொழுது அந்த லிஸ்ட்டில் பேதுருவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன் சொல்லி அப்போஸ்தலரை பற்றி சொல்லும் பொழுது அப்போலோவை பற்றியும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது. யார் பெரியவனாக இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, யார் தேவனை சார்ந்து, சின்ன பிள்ளைங்க மாதிரி தேவனை சார்ந்தும் அதே நேரம் எப்போ கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் மாத்திரமே, தாழ்மை உள்ளவர்கள் மாத்திரமே பெரியவர்களாக இருப்பார்கள். இந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிற நமக்கு தேவனை சார்ந்து நம்மளுடைய கிரியைகளை அல்ல, நம்மளுடைய திறமைகளை அல்ல, நம்மளுடைய தாளந்துகளை அல்ல, தேவனுடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து வாழக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும். 2வது, எப்பொழுதும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை, அதற்கு தேவை தாழ்மை. அது உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்ப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள், ராஜ்யத்திற்குள் பிரவேசித்த நாங்கள் பெரியவனாக ஆசைப்படுவதை விட அதிகமாக உம்மை சார்ந்து இருக்கவும், இன்னும் எங்கள் உள்ளத்தில், எங்களுடைய எண்ணத்தில், எங்களுடைய செயலில், எங்களுடைய பார்வையில், எங்களுடைய நடக்கையில் தாழ்மை உள்ளவர்களாகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாகவும் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.